இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களை பாதுகாத்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து வழிநடத்துகின்றவரே, நீர் செய்கிற அனைத்து நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: படைகளின் ஆண்டவர் பாழாக்கும் கொள்ளை நோயை அவனுடைய கொழுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார் என்று. இறைவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி அரசன் ஒருவன் இறைவனுக்கு எதிராக செயல்பட்டபோது இறைவன் இந்த வார்த்தைகளை கூறுகிறார். கடவுள் நமக்கு பல்வேறு ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பயன்படுத்தி நாம் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். எனவே அதனை உணர்ந்து நாம் நல்ல சிந்தனைகளை உடையவர்களாக வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார்: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்று. நாம் குழந்தைகளை போல இறைவனுக்கு கீழ்ப்படுகிற மக்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இதோ ஆண்டவரே, குழந்தைகள் எவ்வாறு பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு நடக்கிறார்களோ அதே போல நாங்களும் நீர் கூறுவதை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நமக்காக, நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக, வாழ்க்கையில் கஷ்டப்படுகிற மக்களுக்காக, குடும்பங்களில் வேதனைகளில் வாழ்கிற மக்களுக்காக இறைவன் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்கள் நல்ல முறையில் வாழ இறைவனிடத்தில் ஜெபிப்போம். இறைவா, நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.